வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸ் அங்கேருந்து தாங்க நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இது இந்த எக்ஸாமை யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதாவது எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன போஸ்டிங்கை ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேல் அண்ட் ஃபீமேல் இன் டெல்லி போலீஸ். இந்த போஸ்டிங்க்கு தான் இவங்க ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எங்கேருந்து அப்ளை பண்ணாலும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 7565 வேக்கன்சிஸுங்க. இதுக்கு நீங்கள் மினிமம் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்தவரை உங்களுக்கு பர் மந்த்துக்கு 40,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இரு பாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், உங்களுக்கு எந்த விதமான எலிஜிபிலிட்டியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ ஆன்லைன் போர்ட்டல் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/10/2025 வரையும் உங்களுக்கான டைம் இருக்குது. ஸோ விண்டோ கரெக்ஷன் பீரியடை பொறுத்தவரை உங்களுக்கு 29/10/2025 31/10/2025 வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது. அப்படி என்ன சார் விண்டோ கரெக்ஷன் பீரியட் அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்கேஸ் ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைம் தான் இந்த விண்டோ கரெக்ஷன் பீரியட். ஸோ உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் தோராயமாக டிசம்பர் 2025 அப்படி இல்லைன்னா ஜனவரி 2026 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா அவங்க ஹெல்ப்லைன் நம்பருமே கொடுத்துருக்காங்க. 180030093063 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான சேலரி பொறுத்தவரையும் பர் மந்த்துக்கு பேசிக் பேவாக உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் 21,700 இருக்கும். ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்தா பர் மந்த்துக்கு 40,000 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வேக்கன்சிஸ் 7565 வேக்கன்சிஸ். அதை அவங்க மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக வேக்கன்சியை ஸ்ப்ளிட் அப் பண்ணி கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் நீங்கள் மினிமம் 18 வயசுலேருந்து 25 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 2/7/2000 அப்புறம் பிறந்திருக்கணும், 1/7/2007 பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் +2 முடிச்சிருந்தாலே இந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 21/10/2025 படி நீங்கள் +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சிருந்தாலே போதும். ஃபீமேலாக இருந்தால் உங்களுக்கு இது எலிஜிபிலிட்டி, அதாவது இந்த லைசன்ஸ் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சார், நான் இன்னும் லைசன்ஸ் எடுக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எக்ஸாமினேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் அவங்க கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு டெல்லி கூட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் உங்கள் லைசன்ஸை மேல் கேண்டிடேட் ப்ரொவைட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் கொடுக்குறாங்க 5%. நீங்கள் சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 5% இன்சென்டிவ் மார்க்காக கொடுக்குறாங்க. பி சர்டிஃபிகேட்னா 3% இன்சென்டிவ் மார்க், ஏ சர்டிஃபிகேட்னா 2% இன்சென்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் என்சிசியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்தவரையும் 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஓபிசி எம்பிசிக்கெலாம் ₹100 அப்ளிகேஷன் ஃபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தவரை இந்தியா ஃபுல்லாக எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, வேலூர், தூத்துக்குடி, கரூர். ஸோ இங்கெல்லாம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஏதாவது 3 சென்டரை ப்ரிஃபரன்ஸ் வைஸாக உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு எது நியர்பையோ அதை 3 சென்டர் போடுங்க. அதில் ஏதாவது ஒரு இது சென்டர் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டராக அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எண்டோரன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க்கு, உங்களுக்கு 1.5 மணி நேரம் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கொஸ்டினில் சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ், ரீசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் நாலேஜ்லேருந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும்.
ஸோ ஒரு கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு, நெகட்டிவ் மார்க் இருக்குங்க. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.25 நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சிலபஸை பொறுத்தவரையும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்து அவங்க டீட்டெயிலாக என்னென்ன அதுலேருந்து எப்படி இப்படிலாம் கொஸ்டின் கேட்பான் அப்படி வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் நாலேஜ் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ், ரீசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எண்டோரன்ஸ் டெஸ்ட் ஃபார் மேல் கேண்டிடேட்டுக்கு பொறுத்தவரையும் நீங்கள் 30 வயசு வரையும் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 1600 மீட்டரை வந்து 6 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். லாங் ஜம்ப்பை வந்து 14 ஃபீட்ஸ் வந்து லாங் ஜம்ப் பண்ணணும். ஹை ஜம்ப் வந்து 3.9 வந்து நீங்கள் வந்து ஹை ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லாங் ஜம்ப்புக்கும் ஹை ஜம்ப்புக்கும் வந்து அவங்க 3 சான்ஸ் கொடுப்பாங்க. 3 சான்ஸில் ஏதாவது ஒரு சான்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 30 வயசுலேருந்து 40 வயசு வரை இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 மீட்டரை 7 நிமிஷத்தில் கடக்கணும். லாங் ஜம்ப் வந்து 13 ஃபீட் வந்து லாங் ஜம்ப் பண்ணணும். ஹை ஜம்ப் வந்து 3.6 வந்து நீங்கள் ஹை ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டுமே அவங்க வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து மேல் கேண்டிடேட் வந்து ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்டியாக இருந்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர் இருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செஸ்ட்டை பொறுத்த வரையும் 81 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது 4 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு வந்து 76 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது 80 சென்டிமீட்டர் இருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பொறுத்தவரை நீங்கள் 30 வயசு வரை இருந்தீங்கன்னா 1600 மீட்டரை 8 நிமிஷத்தில் கடக்கணும். லாங் ஜம்ப்பாக இருந்தால் 10 ஃபீட் வந்து லாங் ஜம்ப் பண்ணணும். ஹை ஜம்ப்பாக இருந்தால் 3 ஃபீட் வந்து நீங்கள் வந்து ஹை ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பொறுத்தவரை ஹைட் வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்சியாக இருந்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுமே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஜாபு. இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா டேரெக்டாக வந்து டெல்லி போலீஸ் ரெக்யர்மெண்ட் செல்லுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். அவங்க டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க 011-274-12715 ஆர் 011-2724-1205. இந்த நம்பருக்கு வந்து ஒர்க்கிங் டேஸில் காலில் 9:30 6 PM வரை நீங்கள் கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சண்டே மட்டும் லீவு. ஸோ மற்ற நாள்லாம் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி உங்கள் சந்தேகத்தை வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த ஃபோட்டோஸ் வச்சே நீங்கள் வந்து அழகாக நீங்களே யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்க்ரீன்ஷாட்டோட கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.